கள்ள ஊழியர்களே, ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்கிறவர்கள் ஒரு நாளும் கடவுளுக்கு உகந்தவர்களாக இருக்க முடியாது என்று சொல்லி ரோமர் 8:8 வாசிக்கிறோம். கடவுளுக்கு உகந்தவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் ஊனியல்புக்கு ஏற்றவர்களாக நீங்கள் வாழவே முடியாது. பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு பரிசுத்தருக்கு ஊழியம் செய்யவே முடியாது. நீங்கள் பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு உங்களையே ஏமாற்றிக் கொண்டு கடவுளுக்கு ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி நீங்கள் செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மீதும் சாபத்தையும் அழிவையும் கொண்டு வருவீர்கள் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். இதுவரைக்கும் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு குருட்டாட்டத்திலே நடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இப்பொழுதே மனம் திரும்புங்கள். மனம் திரும்பி ஆண்டவருடைய பாதத்தில் வந்து சேருங்கள். ஆண்டவருடைய பாதத்திலே மண்டியிடுங்கள். ஆண்டவரிடம் பாவ மன்னிப்பு வேண்டுங்கள். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று பரிசுத்த வாழ்வு வாழ ஆரம்பியுங்கள். தெய்வ பயத்தோடு ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்கள். பரிசுத்தாவின் அபிஷேகத்திற்காக உபவாசித்து தூக்கத்தை விட்டு